அநேகருக்கு விடுதலை, அநேகருக்கு விடுதலை. எங்கள் கைகளினால் விடுதலை. The deliverance comes through our hands. சொல்லுங்க, எங்கள் கைகளினால் விடுதலை. எங்கள் கைகளினால், சபையினால் அல்ல. நேற்று வரைக்கும் சபைதான் இது செஞ்சிச்சு, சபைதான் அது செஞ்சிச்சு, சபைதான் எப்படி போச்சு, சபைதான் நல்ல சபை, எந்த சபை நல்ல சபை, அதெல்லாம் நேத்தோடு முடிந்தது. இன்றிலிருந்து நீங்க நல்ல விசுவாசிகள், தேவ ஆவி பெற்ற விசுவாசிகள். தேவன் விசுவாசிகளை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இது விசுவாசியின் ஆண்டு. உங்கள் கைகளினாலே அற்புதங்கள், உங்கள் கைகளினாலே, உங்கள் கை, இந்த கைகளினா, இந்த கைகளினா, இந்த கைகளினா, இந்த கைகளினா. எல்லாரும் உங்க கைகளை பாருங்க. எத்தனை பேருக்கு உங்க கையை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கெல்லாம் ஒரு 17 வயசுல எல்லாம் அந்த கையை பாத்தீங்கன்னா அப்படியே காப்பு காய்ச்சி போயிருக்கும். இந்த அழகான கை இப்படி இல்லை, அப்படியே காப்பு காய்ச்சி போயிருக்கும். ஏன்னா அத்தனை வயசுல இருந்து உழைக்கிறோம் நாங்க. ஹல்லேலூயா. இப்ப அந்த கையை பார்த்து சொல்லுங்க, இது எதிர்பார்க்கிற கை அல்ல. சத்தம் பத்திர, இது எதிர்பார்க்கிற கை அல்ல. இது கையேந்திர கை அல்ல. இது ஆசீர்வதிக்கிற கை. கர்த்தரின் அபிஷேகம் பெற்ற கை. போற இடமெல்லாம் மக்களை ஆசீர்வதிக்கும், மக்களை விடுதலை செய்யும், மக்களை வாழ வைக்கும், வாரி கொடுக்கும். அப்ப இனிமே நீங்க ஒவ்வொரு காலையில இந்த கையை நீங்க பார்த்து சொல்லணும், இந்த கையை நீ ஆசீர்வதிக்க போகிறாய். Now if you don't believe it's your problem, I'm not here to motivate you this morning. I'm only declaring what God has decided to do through your hand. இனிமேல் வந்து எங்க இருந்து நல்ல ஊழியக்கார பிரசங்கம் பண்றாங்க, எங்க நல்ல பிரசங்கம் பண்றது எல்லாம் மறந்து போயிடுங்க. இனிமே உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் மக்களை விடுதலை செய்யும். இனிமே யூடியூப பார்த்து இந்த ஊழியக்காரன் நல்லா பேசுறாரு, அந்த ஊழியக்காரன் நல்லா பேசுறாரு, இந்த ஊழியக்காரன் கனிவா பேசுறாருன்னு கை ஏந்திர பழக்கத்தை விட்டு விடுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு உங்கள் உள்ளத்துல இருக்கிறார்? அப்ப அங்க இருக்கிற இயேசு தான் உங்க உள்ளத்திலே இருக்கிறார்.
அவங்களுக்கு அற்புதம் செய்யற இயேசு தான் உங்க கைகளிலும் அவர் அற்புதம் செய்வார். அவங்க ஜெபத்தை கேட்கிற இயேசு தான் உங்கள் மத்தியில இருக்கிறாரு. நீங்கள் ஜெபித்தால் ஆகும் என்பதுதான் உண்மை. You see, it's up to you this year what you're going to do. If you're going to still sit around and to be pampered, or you're going to rise up and be a blessing. எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு எங்க இருந்து விடுதலை வரும், எங்க இருந்து எனக்கு உற்சாகம் வரும். அந்த காலம் 2021 ஓட முடிஞ்சு. இப்ப டபுள் போர்ஷன் 2022. ஹலோ, 2022 டபுள் போர்ஷன். அப்படின்னா சபை என்று இல்லாமல் விசுவாசிகளை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் இனிமே நம்ம போய் அதை திறந்து பார்க்கணும், இதை திறந்து பார்க்கணும், எதையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை பார்க்கின்றார். கர்த்தர் உங்களை பார்க்கின்றார். நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அல்லது கொடுக்கிறீர்களோ என்று. We are not talking about money today. We are talking about your life. நீங்க தன்னைத்தானே ஆண்டவர் கொடுத்துட்டீங்கன்னா பணம் என்னைக்குமே பிரச்சனை இல்லை. Don't bring money between God. Because you are what God wants. You are. You are the one that God wants. When He has you, He has everything within you. எப்படி மக்கள் தேவனுக்கு வாரி கொடுக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், அற்புத அடையாளம் காணுகிறார்கள் என்றால் the decision is yours whether you want to follow and do great things for God or you just want blessing, blessing, blessing. Enough of blessing Christians. Family Healing Center will see a nation full of a multitude of people that is going forth and blessing others. நீங்க போற வீடெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க சந்திக்கிறவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பெறுவார்கள். நீங்க பேசுறவங்க எல்லாம் விடுதலை ஆவார்கள். உங்கள் சத்தத்தை கேட்பார்கள். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய அனுமோதமான வார்த்தை தேனை போல் அவர்கள் இடிக்கும். விடுதலை ஆவார்கள். உங்களை வழிநடத்த அவர்களை நீங்க வழிநடத்தி தேவனுடைய சமூகத்தை கொண்டு வருவீர்கள். Now let me tell you this very clearly. I'm sick and tired of churches. சபை கட்டுறதுனால தான் பிரச்சனை. மக்களை கட்டணும்னா பிரச்சனை இல்லை. எவ்வளவு ஒய்யாரமான சபை, எவ்வளவு ஒய்யாரமா மக்கள் நிக்கிறாங்க, அது முக்கியம் இல்லை. என் ஜனங்கள் தேவனுடைய பலத்திலும் தேவனுடைய கிருபையிலும் தேவனுடைய வல்லமையிலும் தேவனுடைய வரங்களிலும் நிறைந்து அவர்கள் இந்த பட்டணம் முழுவதும் சென்று அவர்கள் கைகளை வைப்பார்கள், அவர்கள் பேசுவார்கள், மக்களை விடுதலை அடைவார்கள். That's why we don't introduce Christianity. We introduce the power of the kingdom as the power to liberate people. No church has power to liberate people, but the kingdom of God and the message of God has the power to deliver people. Hallelujah. How many of you want to be delivered and you will be a deliverer? I want all of you to be deliverers. If Christ is in you, கிறிஸ்து உன்னிடத்தில் இருந்தா, கிறிஸ்து உன்னில் இருந்தா, நீ மக்களை விடுவிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹalleluya. இனாப்லா. From this year I want to see that our believers come. Pastor, can you pray for me? Pastor, can you pray for me? Pastor, I got this problem. Pastor, I got this problem. Can you stop that this year? I want you to call our pastor. Pastor, we got a family there. Can we go and pray? We got somebody there. Let's go and pray. There's somebody needs prayer. Let's go and pray. Start doing that. See what happened to your family. See what happened to your life. You will be delivered before you enter into the house. ஒரு பிச்சைக்காரர் வந்தா நீங்க பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் உங்களுக்கு பிச்சை போடலாமா இல்லையான்னு கேட்பீங்களா? 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 இப்போ ஒரு தேவையா அங்க உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க உடனே போய் பார்த்துட்டு, பாஸ்டர் பாஸ்டர் வாங்க, அங்க ஒருத்தன் தேவையா இருக்கான், ஏதாவது கொடுத்துட்டு வருவோன்னு கூப்பிடுவீங்களா? இல்ல. நீங்க உடனே என்ன செய்வீங்க? மனதுருகி, சொல்லுங்க, மனதுருகி இரக்கத்துடன் அவனுக்கு ஏதாவது நன்மை செய்யலாம்னு நினைப்பீங்க. ஆமா தானே? அதான மனித குணம்.
ஆனா ஏன் கிறிஸ்தவம் இன்னைக்கு நம்மள பிச்சைக்கார மாதிரி ஆசீர்வாதம் வேணும் ஆசீர்வாதம் வேணும்னு பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க. அந்த பிச்சைக்கார புத்திய இந்த வருஷத்தோட விட்டு விடுவோம். இனிமே யாராவது ஃபேமிலி ஹீலிங் சென்டருக்கு விசுவாசிகள் நீங்க ப்ரே பண்ண வந்தீங்கன்னா முதல்ல பாஸ்டர் சொல்லுகிற கட்டளை, ராஜ்யத்தின் கட்டளை, அவங்கள கூட்டிக்கிட்டு ஒரு விசிட் பண்ணுங்க. Anyway, if you people want prayer, the only thing pastors will do, okay brother, okay sister, நாளைக்கு ஒரு விசிட்டேஷன் இருக்கு, இங்க கூட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கு ப்ரே பண்ணும் போது உங்களுக்கு விடுதலை ஆகும். சும்மா நம்பினா நம்பிக்கையோட கை தட்டுங்க. பத்தல 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 நம்பிக்கையோட தட்டுங்க. கர்த்தர் உங்க கரங்களிலே அற்புதம் செய்வார் என்று தட்டுங்க. இது விடுதலையை நான் என்று தட்டுங்க. Now let me tell you, it's going to be different. இனிமே வீட்டுல குண்டு சட்டியில குதிரை ஓட்ட முடியாது. குண்டு சட்டியில குதிரை ஓட்டம்னா அதே சட்டியில போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க முடியாது. It's time to come out from the சட்டினி புலா சட்டி. நம்ம பாஸ்டர் கொஞ்ச நாளா அந்த சட்டி சோறுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. என்னடா அது சட்டி சோறு அப்படின்னு போய் பார்த்தோம். நேத்துள்ள கறி அதெல்லாம் வந்து நம்ம அம்மா அப்பா செய்யறது, அம்மா செய்வாங்க. இந்த பழைய கறி பழைய சோறு இருக்கு இல்லையா, அதை காலையில எல்லாத்தையும் கொட்டி பிணைஞ்சி உருண்டை பிடிச்சி கொடுத்துருவாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? அப்படி சாப்பிட்டதே இல்லையா? வீட்டன் சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? You know what I mean? The mother always those days the old food morning she will prepare and give to us. She will never throw. Correct? That's how mother, right? So sometimes Christians are like that. So அப்ப நான் என்னடா இவரு சட்டி சோறுன்னு போய் பார்த்தா கொஞ்சம் குழம்பு வச்சிருக்கிறானுங்க. சோத்தை போட்டு அந்த குழம்பு போட்டு 2 கிண்டி கொடுக்குறானுங்க சட்டி சோறு. அட இப்படியே ஏமாந்து இருக்கீங்களா அந்த பூமியில? நாங்கெல்லாம் அந்த சம்பல் வச்சோம் கறி வச்சோம்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் சோத்தை போட்டு இப்படி தேய்ப்புமே, அதுதான் சட்டி சோறு. ஆமாவா இல்லையா? சமயக்காரங்களா உங்களுக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? அதனால இனிமே கிறிஸ்தவனுக்கு சட்டிச்சோறு புத்தி வேணாம், ஃப்ரெஷ்ஷா சமைப்போம், அனைவரு குடும்பம். இனிமே எவனாவது சட்டிச்சோறுன்னு சொன்னானா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இல்ல. இனிமே நான் சட்டிச்சோரா வாழ போறதில்ல, குண்டு சட்டியில குதிரை ஓட்ட போறதில்ல. நான் விடுதலை ஆகிவிட்டேன். சொல்லுங்க, விடுதலை ஆகிவிட்டேன். உண்மையிலே என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ, இன்று பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வந்தாரோ, அன்று நீ விடுதலை ஆகிவிட்டால் அந்த விடுதலையே உன்னை நித்தியத்துக்கு கொண்டு போகும் என்பதுதான் சத்தியம். அதை விட்டுட்டு தினதோற ஆசீர்வாதத்துக்கு அடைகிறது கிறிஸ்தவமே அல்ல அல்ல அல்ல. So another, I'm so much decided in my mind and in my heart that I'm going to see Family Healing Center is going to move ahead from a blessing mentality is to become a blessing mentality. Ella kaiya kaminga mapru. Ella kaiya kaminga. Come on, you need to believe. You don't need to believe a pastor, you don't need to believe a preacher, believe yourself. உன்னிடத்தில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அவனா உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, யாருமே உன் வாழ்க்கையில பெரியவர்கள் அல்ல. கிறிஸ்து ஒருவரே உன்னில் வாழ்கிறவரே பெரியவராய் இருக்கிறார். அவர் 1000 சேனைகளை தள்ளி உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். 1000 பேர் உன் பக்கத்திலே விழுந்து உன்னை அழிக்க வந்தாலும் அத்தனையும் நிர்மூலமாக்கி உன்னை முன்னேற செய்வார். Because greater is he in you than the one outside the world. Come on. Now let me tell you, if I don't believe what I'm saying, I'm not delivering it to you. நான் எதை விசுவாசிக்கவில்லையோ அதை உங்களிடத்தில் திணிக்க முடியாது.
இந்த புது வருஷத்திலே கர்த்தர் ஆவியானவர் நாம் ஒவ்வொரு மேலும் இருக்கிறார். Hallelujah. The spirit of the Lord is upon every one of you to do great and mighty things. If you don't believe yourself, then you are asking for trouble. எங்க அம்மா ஒரு பழமொழி சொல்லுவார், கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு ஊர் பூரா நெய் நெய்ன்னு அலைஞ்சானா. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பழமொழி? தெரியுமா தெரியாதா? காலையிலே சன்ரைஸ் சர்வீஸ் மழையெல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்க. நேற்று ராத்திலே ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு காலையில மழை வரக்கூடாது, என் ஜனங்கள் வந்து தேவனை ஆராதித்துட்டு போகணும். உள்ளத்துல ஆசைதான் பெரிய. இதெல்லாம் வேணாம், 40 நாள் உபவாசம் வேணாம். மனதார என் ஜனங்கள் வர வேண்டும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டும் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்க வேண்டும், ஆசீர்வாதத்தோட செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அவரும் அதே விரும்பினார். வானத்தை திறந்து விட்டிருக்கிறார். சாயந்தரம் நல்ல மழை வரும், வீட்டுல நல்லா தூங்குங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இன்னைக்கு விடுதலைனா ஐயோ இனிமே சோ அதனால எங்க அம்மா சொல்லுவா, கையில எண்ணத்தை வச்சுக்கிட்டு, சத்தமா சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்றீங்களா? காலையில என்ன பார்த்து வெண்ணெய் கிண்ணலாம் சொல்றீங்க? கையில சத்தமா சொல்லுங்க, தவளைச்சிங்களா? சத்தமா சொல்லுங்க. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஊரு பூரா நெய் வேணும்னு அலைஞ்சாலாம். ஏன்? அந்த வெண்ணெயில இருந்து தான் நெய், வெண்ணெய் ஒருக்குனா நெய். அப்ப இதே போலதான் சர்வ வல்லவர் உங்க உள்ளத்துல இருக்கிறார். சர்வ வல்லவர் உங்களை விடுதலை செய்திருக்கிறார். சர்வ வல்லவர் உங்களுக்கு எல்லா விடுதலையும் கொடுத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நிரப்பி உங்களை வைத்திருக்கிறார். ஆனா மறுபடியும் எனக்கு ஆசீர்வாதம் கேட்கிறீங்களே, வெட்கமா இல்ல? இந்த வருஷம் மாறுதலின் வருஷம். மறுபடியும் உங்க கையை பாருங்க. I don't know why the spirit of the Lord keep on reminding me, show your hands. நான் இதெல்லாம் சும்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டேன். ஆவியானவர் என்ன சொல்லுமா, lift up your hands. Look at your hands. The beautiful palms. This is what is going to do miracle. உங்க கையை முத்தமிடுங்க. This hand. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இந்த கை. சிங்கப்பூர்ல இருக்கிற பிள்ளைங்களும் சரி, உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, இந்த கை. சத்தமா சொல்லுங்க, உலக்கை இல்ல, இந்த கை. இந்த கை அநேகரை ஆசீர்வதிக்கும், அநேகரை விடுதலை செய்யும், அநேகரை விடுதலை செய்யும், அநேகரை விடுதலை செய்யும். சத்தமா சொல்லுங்க, விடுதலை செய்யும். அநேகர் விடுதலை ஆவார்கள், நாங்களும் விடுதலை ஆகுவோம். கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். இனிமே காலையில உங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் வரும் உங்க போன்ல. எத்தனை பேர் நேத்து என்னோட ஜெபத்தை கேட்டீங்க? ராத்திரி மன்னிப்பின் ஜெபம். மன்னிப்பு கேட்கறதுனால இன்னிலேருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், if you want to be a very powerful person in the kingdom of God, then learn how to ask forgiveness. உலகத்துல ஒண்ணும் தெரியாத மாதிரி நம்ம இருக்க முடியாது. அறிந்தோ அறியாமலோ நம் வார்த்தை யாரையாவது புண்படுத்தி இருக்கலாம். அந்த இடத்துல அதை விடாதீங்க, அதை சரிபடுத்துங்க. தேவ சமூகத்துல நீங்க அப்படி செய்யும் பொழுது பரலோக வாசல் அவனுக்கு திறக்கும். ஏனென்றால் மன்னிக்க தெரிகிறவனும் மன்னிப்பு கேட்கிறவனும் தான் பரலோகத்திலே உயர்ந்தவன். எது இருந்தாலும் உட்கார்ந்து தீர விசாரித்து பேசி தீர்த்து கொள்ளுங்கள். அதில் ஏற்படும் நன்மைகள், அதில் ஏற்படும் நல்ல நட்புகள், எந்த நட்பும் உடையாது. மனம் விட்டு பேசினால், நாம் விட்டு கொடுத்தா, இந்த வருஷ காரியங்கள்லாம் நம்ம விட்டு கொடுத்து ஒருவரோட நல்லா பேசி இன்னும் தேவனுடைய வல்லமை அதிகரித்து, தேவனுடைய பிரசன்னத்தை அதிகரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற போகிறோம். எனவே காலையில பாஸ்டர் தேவா உங்களுக்கு அனுப்புவாரு. உங்கள் கைகளே அநேகருக்கு விடுதலை, உங்கள் கைகளினால் அநேகருக்கு விடுதலை. சொல்லுங்க, எழுதிக்கப்பா. காலையில் இதுதான் வரும். உங்கள் கைகள் அநேகரை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க?
இன்னிலேருந்து உங்க குடும்பத்துல விடுதலை வேணுமா? யார்கிட்ட போய் தலை கொடுக்காதீங்க. மறுபடியும் சொல்றேன், don't give your head. Please pray for me. No. You and to go and pray for somebody. God say if you pray for somebody, God will give you deliverance. No. இந்த வருஷம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் என்ன சொன்னாரு? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஆமாவா இல்லையா? Come on, talk to me. ஆமாவா இல்லையா? ஒரு 10 பேருக்காவது ப்ரே பண்ணி அனுப்புங்க. அது செய்யறதே நமக்கு கஷ்டமா இருந்துச்சு. Because we are not obedient. Why do you think God is saying that? ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்க. எதுக்கு ஆண்டவர் சொல்கிறார்? Because first you need a strength to bless people. உன் உள்ளத்திலே அந்த பலம் இருக்க வேண்டும். உன்னுடைய ஜெபம் மற்றவர்களை விடுதலை செய்யும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் என்கிற நம்பிக்கை உன் உள்ளத்துல வர வேண்டும். When you have that belief in your heart, sometimes what your heart tells you, சில உள்ள சொல்ல நல்லது செய்யணும், உடனே செய்யுங்க, தாமதப்படுத்தாதீங்க. Because that is breakthrough. Sometimes I don't care what people think about me. If I feel like doing something good, I just want to do. Because I know there is power in that doing good. So it's time for us to change our attitude. Because we're going to see God is going to bless you and the church is going to grow. நீங்க வளருகிறீர்கள் என்றால் உங்களை சுத்தி இருக்கிறவர்களும் வளருவார்கள். ஆமாவா இல்லையா? நம்ம சுத்தி இருக்கிற வளர்ந்தால் நாமும் வளருவோம். அதனால அநேகருக்கு ஜெபிக்க போகிறோம். ஒப்பாரி இனிமே இல்லை, துக்கம் இனிமே இல்லை, கவலை இனிமே இல்லை. பரலோகத்தில் எப்படி வாழ்வோமோ அதே கிருபையும் தயவும் பலனும் அபிஷேகமும் நம் மேலே இருக்கும். Come on, believe it. Whatever business you going to do, எந்த வியாபாரம் நீ செய்தாலும் நீ ஜனங்களை தொடுவாய், ஜனங்கள் தொடப்படுவார்கள். உன் வியாபாரமே தேவனுடைய ராஜ்யத்தின் வாசலாய் இருக்கும். Your business will become the door of the kingdom to touch many people's lives. Doesn't matter what you do. Hallelujah. மறுபடியும் இந்த கையை பாருங்க ஒரு வாட்டி. Now, it's okay. I will nag until you understand. Say, this is the hand. Going to bless many people. இந்த கரம் தான் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறது. சத்தமா சொல்லுங்க, அநேகரை ஆசீர்வதிக்க போகிறது. இந்த கரம் தான் கையில தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. உட்காருங்க. So I was thinking, why this year the word is deliverance. பார்க்கறதுக்கு சில பேர் அதை பார்க்கும்போது இது என்ன பெரிய காரியமா, டெலிவரன்ஸ்ன்றது ஒரு வார்த்தை தானே, அது ஒரு என்ன பெருசா இருக்கு. ஒன்றும் பெருசா இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது மேட்டர். பெருசா இருக்குதா இல்லையான்னு ரெண்டாவது மேட்டர். என்ன மேட்டர்னா உங்களிடத்துல என்ன இருக்குன்றதுதான் மேட்டர். சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். சத்தமா சொல்லுங்க, சட்டியில இருந்தாதான். ஆமாவா இல்லையா? சரி, நீங்க வீட்டுக்கு வேணா போய் நீங்க ஒரு சட்டியை வச்சு கரண்டியை வச்சு நோண்டி பாருங்க என்ன வருதுன்னு. இன்னைக்காவது செஞ்சிருக்கீங்களா? வெறும் சட்டியை வச்சு நோண்டி பார்த்து செய்ய மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? வெறும் சட்டியில யாராவது ஆப்பையை போட்டு நோண்டி பார்ப்பீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்க மாட்டோம், ஏன்னா முட்டாள்தனமா இருக்குன்னு. அப்ப வேணா செஞ்சு பாருங்க, ஒன்னும் வராது. அப்ப சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன். காலையிலே வந்திருக்கும்ல ஆராதனைக்கு. பேசாம எப்ப பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை வச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆளுங்க மாறுதல் வச்சுட்டோம்னா கஷ்டமாயிடும். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் ஏதோ நடக்கலாம். 2 வருஷமா சபையே மூடி கடந்துச்சு இல்ல. ஆனா என்ன ஒரு அழகுனா ஃபேமிலி ஹீலிங் சென்டரோட தரமே வேற லெவல். அந்த 2 வருஷமும் ஜனங்கள் இதுதான் என் குடும்பம், இதுதான் என் வீடுன்னு சொல்லி நீங்க உங்களுடைய தசமபாத்தியும் காணிக்கையும் எதிலையும் குறையாம சபையை உங்கள் குடும்பத்தை கட்டி காத்தீர்கள் அல்லவா? அதை தவிர வேற என்ன பலனை எதிர்பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில?
you are. வேற லெவல் தான். Praise the Lord. இந்த வருஷம் பூரா அநேக காரியங்கள் நம்ம பேசுவோம். ஆனால் இன்று ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் ஒரு 14ஆம் வசனத்திலேருந்து போவோம். கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவோம். ஏன்னா இதுதான் பேஸா இருக்கும் இந்த வருஷம் முழுவதும். இதுதான் பேஸ். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில அநேக காரியங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், இதிலெல்லாம் நான் மீண்டு கொண்டு வந்த ஒரு பெரிய ரகசியமே என் மைண்ட் செட். That I keep on doing good. The more people do bad things to me, the more I do good. The more people talk about me, the more I begin to bless people. It's always a secret. இந்த தேவனுடைய ராஜ்யத்துல பெரிய ரகசியம் என்றால், எதெல்லாம் நெகட்டிவா வருதோ உங்க சிந்தையிலே, உங்க உள்ளத்திலே, உங்க செயல்பாடு, சும்மா நினைச்சிட்டா மட்டுமில்ல, உங்க செயல்பாடும் அது பாசிட்டிவா போகும்பொழுது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவ் காரியமும் காணா போயிடும். இப்ப இஸ்ரேல்ல ஒரு டெக்னாலஜி இருக்கிறது. they call it the dome, anti missile dome. அப்படின்னா இப்ப நீங்க மறுபடியும் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வெளியில இருந்து ஒரு ராக்கெட் வருதுன்னா அந்த ராக்கெட்டை வானத்திலே டிசேபிள் பண்ண, அதை ஒட்டைக்க நொறுக்க அவங்க எல்லாம் சென்சர் வச்சிருக்காங்க. டோம் அந்த இஸ்ரேலே கவர் பண்ணி, அப்ப அந்த இது சுத்திக்கிட்டே இருக்கும் ராடா. எங்கேயாவது ஒரு மிசைல் வந்துச்சுன்னா உடனே ஆன்டி மிசைல் அதுக்கு பதிலாக ஷிப் ஆட்டோமேட்டிக்கா ஏறி அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். பாதுகாப்பு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாம் திட்டமிட்டு கர்த்தருடைய காரியத்தை சரியாய் செய்யும் பொழுது நமக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த வெப்பன்ஸும் ஆயுதமும் நம்மை தீண்டாது, நம்மளை அழிக்காது. ஏன்னு கேட்டா, உங்கள் உள்ளத்தையும் உங்கள் சிந்தையும் எப்போதுமே பாசிட்டிவா கர்த்தருடைய காரியத்திலே வைப்போம். ஆனாதான் இந்த வருஷம் எனக்கு உண்மையிலே வெறி பிடிச்சிருச்சு. வெறி பிடிக்கிறது தப்பு இல்லை. நாய் வெறி பிடிச்சி கடிச்சாதான் அது தப்பு, ஊசி போகணும். ஆனா சாயந்தரம் நம்மளுக்கு வெறி வரணும். என்ன வெறி தெரியுமா? அநேகரை ரட்சிப்பு கொண்டுகிட்டு வர வெறி. சில காரியங்கள் நடக்கும் பொழுது என் உள்ளம் வேதனைப்பட்டது, கலங்கி போனது. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட காரியம், பரவாயில்ல ஆண்டவரே, இது நேற்று இன்னைக்கு நடக்கிற காரியமா, எப்போது நடக்கிற காரியம் தானே. ஊழியன்னு சொன்னா அவமானமும் நிந்தனைகளும் வேதனைகள் தானே நிறைஞ்சிருக்கும். அதை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன். அதையெல்லாம் நான் தூக்கி ஒரு மூலையில போடணும்னா எனக்கு இன்னும் 20 குடும்பம் கொடுக்கணும். எனக்கு என்ன 20 குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படின்னா ஒரு 50 பேராவது இந்த வருஷம் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா I am settled with you, because I am rewarded handsomely for the pain that I went through. என்னோட அவமானங்களும் வேதனைகளும் துன்பத்துக்கும் நீ அளவில்லாமல் என்னை ஆசீர்வதிக்கணும்னா எனக்கு பணமும் இன்னும் 2 BMW வேணாம். எனக்கு வேண்டியது இன்னும் 50 ஆத்துமாக்கள், அப்படின்னா 20 குடும்பங்கள். அது நிறைய பாரு, குடும்பத்துல பிள்ளைகள் பறந்துகிட்டே, ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு வச்சுக்கோ. ஆனா அதுக்கு பதிலாக அந்த குடும்பத்துல 20 பிள்ளைகள் பிறந்தா என்ன ஆயிடும்? அந்த நஷ்டத்தை மறந்துடுவோம். ஆமாவா இல்லையா? அப்ப ஒரு பிசினஸ் கெட்டு போனாலும் இன்னும் 20 பிசினஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இன்னும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கொழுந்து இருக்கும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு குறைவும், ஒவ்வொரு தீமையும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு வேதனையும் வந்துதான் ஆக வேண்டும். வேதனை இல்லாத குடும்பம் இருக்க முடியாது, வலி இல்லாத சிங்கிள் லைஃப் இருக்க முடியாது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருந்தா செத்து போனவனுக்கு தான் பிரச்சனை இருக்காது. பக்கத்துல சொல்லுங்க, செத்து போனவனுக்கு தான் பிரச்சனை இருக்காது. அப்ப பிரச்சனையே வேணானா வேணாம், அந்த மெமரிலாம் வேணாம். பிரைஸ் எல்லாம். ஆனா நீங்க யாரும் செத்து கூட பிச்சு அங்கேயே 4 மிதிப்பேன். இனிமே நான் சொல்லிட்டேன் பாஸ்டர் கிட்ட, யாராவது செத்து போனாங்கன்னா டைமுக்கு முன்னுக்கு நான் ஒண்ணுமே நடத்த மாட்டேன். எல்லாம் கிரேவியார்ட்ல போனோன்னு 4 மிதி. ஏன்னா உங்களெல்லாம் ரட்சிப்பு கொண்டுட்டு வந்த காரணமே நீங்கள் உயர்ந்து இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். So we cannot mess around anything. Are you with me? சரி, வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் லூக்கா
14ஆம் வசனத்திலிருந்து. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, ஆவியானவருடைய பலத்தினாலே, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 10ல நான் தண்ணி குடிச்சு முடிக்கிற வரைக்கும் சொல்லுங்க. இது பலம் இருக்கிறது போல தெரியலையே. என்னமோ நல்ல காலையிலே பழசெல்லாம் தின்னு போட்டு விட்டு அப்படியே நெஞ்சில நின்றுகிட்டு பேசுற மாதிரி இல்ல. ஏதோ பழச தின்னுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கீங்க காலையில. அதான் சொன்ன சட்டி சோறு மாதிரி 2 லபாக்குன்னு வாயில போட்டு அப்படியே தொண்டையில அரைச்சுக்கிட்டு நிக்குது. போல மறுபடியும் வாசி எனக்கே மறந்து போச்சு. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே, சத்தமா சொல்லுங்க. என்ன பலத்தினால? மறுபடியும் 10ல கைகளை தட்டிக்கிட்டே சொல்லுங்க. நீங்க கையை தட்டணும். ஆனா உங்க சத்தம் கை சத்தத்துக்கு மேல வரணும். Because we're going to change our language. We're going to change our way of speaking. Is it okay? இந்த வசனம் என்னோட வாலிப நாட்கள்ல 4 மணி நேரம் முழங்கால நின்று இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பேன். கர்த்தர் ஆவியானவர் மேல் இருக்கிறார், கர்த்தர் ஆவியானவர் மேல் இருக்கிறார், கட்டுண்டவர்கள் விடுதலை செய்யவும், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும் கர்த்தர் ஆவியானவர் மேல் இருக்கிறார், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். I take hours in fasting prayer. I began to see, and this year it's going to be the same, that the Spirit of the Lord is upon every one of us. Come on, come on, come on. மறுபடியும் சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தை தான் நீங்க இந்த வருஷம் பூரா சொல்ல வேண்டிய வார்த்தை. சத்தமா சொல்லுவோமா? இட்ஸ் ஓகே, பிராக்டிஸ். இன்னைக்கு ஆரம்பிக்கிறதா இந்த வருஷம் பூரா போகும். சொல்லுங்க, கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of the Lord is upon me. It's upon me. Come on, give a big clap to the Lord. அப்ப இனிமே காலையில என்னோட ஜெபம் வரும்பொழுது என்ன வார்த்தை எதிர்பார்க்கலாம்? சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். ஆமென். அப்ப இனிமே ஸ்லோகன் நீங்க காலையில குட் மார்னிங் போடும் போது எப்படி போடுவீங்க? புதிய தரிசனம் புதியது இல்ல, கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொல்லி குட் மார்னிங் அப்பா அப்படின்னு தான் போட போறீங்க. எல்லாரும் போட போறீங்க. என் பிரேயரை பாக்குறீங்களோ கேக்குறீங்களோ இல்லையே, நீங்க போட காலை எந்திரிச்சோன்னா உங்க போன் எடுத்தோன்னே கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஐயா அப்பா, குட் மார்னிங். Is it a good start every day? Is it a good start? You got nothing else. கர்த்தர் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொன்னோனே அந்த நாளைக்கு வருகின்ற எல்லா பிரச்சனையும் உங்க வாசலை விட்டு திம்பாக்து ஓடிடும். மெர்சிங் இப்ப திம்பாக்து எங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, நான் போனாதான் தெரியும். Are you okay? Are you okay? எல்லா young people prayer ஆரம்பிக்கும் போது காலையில the spirit of the spirit of the Lord out of me. நம்ம young people now is fire. இந்த வருஷம் எல்லாம் நெருப்பு தான். இந்த வருஷம் சர்வீஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நீங்க பாப்பீங்க. ஓகே, கர்த்தர் ஆவியானவர் மேல் இருக்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அப்ப தேவ ஆவியானவர் உங்களோட இருந்தா உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் தொடர்பு வருவார்கள்.
So it's not going to be the Spirit of the Lord upon this man of God. The Spirit of the Lord is upon that man of God. தேவ ஆவியானவர் இந்த ஊழியக்காரர்கிட்ட தான் பலமா இருக்கிறாரு, அந்த ஊழியக்காரர்கிட்ட தான் பலமா இருக்காரு. என்கிட்ட கேமரா வாங்கி கொடுத்து பாருங்க, உலகம் முழுதும் நான் என்னது பவர்ஃபுல்லா இருப்பேன். எனக்கு ஃபுல் டைம் ஒரு கேமராமேன், ஒரு நல்ல வீடியோ எடிட் பண்ணி ரிலீஸ் பண்றவன் எனக்கு ஒரு ஃபுல் டைமா கொடுக்க ஒரு 5000 வெள்ளி சம்பளம் கொடுத்து பாருங்க, ஒரே வருஷத்துல உலகம் முழுதும் என் மெசேஜை கேட்டுக்கிட்டு இருக்கோம். There's a powerful preacher in Malaysia because media works. அதே மீடியா என்னை கெட்டவன்னு சொல்லிடுச்சுன்னா உலகம் முழுதும் நான் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம நான் கெட்டவனாயிடுவேன். Are you with me or not? So don't worry what you see in media. They have the power to promote anybody, but I have the Spirit of the Lord to shine for everybody. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர், ஹalleluya, மறுபடியும் இயேசு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே கிறிஸ்துவை குறித்து எழுதின அந்த வாசகத்தை அவர் வாசிக்கும் பொழுது மறுபடியும் சொல்லுகிறார், கர்த்தர் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கணும்? முதலாவது வார்த்தை தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல். Now, come on, talk to me. Are you with me? அப்பனா தரித்திரர்கள் சொன்னா எதுவுமே இல்லாதவர்கள், வறுமையில இருக்கிறவர்கள், ஆவிலே நொடித்து போனவர்கள். Do you know bankruptcy in the spirit? There are many Christians today, they can wear a big cross and walk around, but they are bankrupt in the spirit. ஒரு bankruptcy வச்சிருந்தாவே உங்க வாழ்க்கையில முன்னேறது கஷ்டம். ஆமாவா இல்லையா? பேங்க் உங்களை பேங்க்காரன் உங்களை பேங்க்ரப்சின்னு சொன்னிச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதா? முடியாது. அதே போல இந்த உலகத்தில் இருக்கிறவங்க spiritually bankrupt. So only the anointed person like you, தேவனின் ஆவியை பெற்ற உங்க மாதிரி ஜனங்கள் தான் அந்த bankruptcyயிலிருந்து மீட்டெடுக்க முடியும். அந்த வல்லமை உங்கள் கைகளிலே தேவன் கொடுத்திருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணினார். சத்தம் பத்தல, ஆழத்துல சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, தேவ வல்லமை இறங்கும்படி சொல்லுங்க. கமா கையில தட்டி தேவனை நன்றி சொல்லுவோம். இதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும். இதயம் நறுகுண்டவர், ஒட்டஞ்சு போன இதயம். இன்னைக்கு உலகத்துல நம்ம சுத்தி பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் எத்தனை குடும்பங்கள் suicidal. Every day we hear suicidal. Every day we hear suicidal. Suicide. What it means is a stage of bankruptcy in the spirit. இனிமேல் என்னால முடியாது. ஏன்? கிறிஸ்துவை அறிந்தவர்கள். சிங்கப்பூர்ல பார்த்தோம், ஏன் இடையில நம்மளும் பார்த்தோம். Why? They come to a place where they don't believe the Spirit of the Lord is upon them. தேவ ஆவியானவர் என்னோடு இருக்கிறார், எல்லா தடைகளும் எல்லா நுகங்களையும் உடைத்து என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை இழந்து போகிறார். It doesn't matter who you are. And that's why the important things for you to understand is that the Spirit of the Lord is upon you, not your religion, not Christianity. Just because you convert into Christianity doesn't mean that you have power. No. By believing. That's why I don't like the word convert, because by converting there's no power. By believing there is power. You are a believer, you are not a convert. How many of you are believers? Yeah, okay. அப்ப தேவ ஆவியானவர் மேல் இருக்கிறார்.
சிறைப்பட்டவர்களை கட்டுண்டவர்களை விடுதலை செய்ய, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். அப்பனா என்னென்ன சிறை? They say you have all the power in your hand. Come on, show your hand again. Come on, show your hand. You have all the power in your hand. Show me your hand. Come on, everybody. You have power in your hand. So when you go, you have all the rights that's given by the kingdom of God to deliver and liberate people. You have the power. Come on, say, I have the power. I have the power. Come on, louder. எனக்கு வல்லமை உண்டு. நான் வல்லமை பெற்றிருக்கிறேன். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். நான் அமர்ந்திருக்க மாட்டேன். நான் எனக்காக கண்ணீர் சிந்த மாட்டேன். நான் பிறருக்காக கண்ணீர் சிந்துவேன். நான் பிறருக்காக கண்ணீர் சிந்துவேன். மற்றவர் வாழ, மற்றவர் வாழ, மற்றவர் வாழ நான் வாழ்வேன். If I want to be prosper, my job is to prosper everybody. That's why James Supaya will never lose the beauty of his life. Because why? He blesses people, and when we bless people, I'm been blessed. இந்த புது வருஷம் என்னோட ஜாக்கெட்லாம் பாத்தீங்களா? போதும், அதுக்கு ரொம்ப கை தட்ட வேணாம். உங்க மேல இருக்கிற வல்லமைக்கு கை தட்டுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும். குருடரின் கண்ணை திறந்து வைப்பேன். குருடர்களின் கண்களை திறந்து வைப்போம். அநேக குருட்டு ஜனங்க இந்த பூமியில சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அதுங்க கண்களை திறந்து ஜீவ ஒளியான தேவன், நம்முடைய தேவன் இருளில் உங்களை விடுதலை செய்கிறார், வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் என்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் செயல்படுவோம். வெளிச்சத்தில் இருந்தால் இருள் இருக்கிற மக்களை நாம் கொண்டு வருவோம். அநேகருடைய கண்களை நாம் திறக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அநேக குருடர்கள் வெளியில இருக்காங்க. நன்மை தீமை அறியாத குருடர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனா நீங்க தான் அந்த குருடர்களுக்கு பாதை காமிக்க போகிறீர்கள். You are the way of the Lord. நீங்க தான் கர்த்தருடைய வழியானவர். I tell you, you must listen to this message continually. நொறுங்குண்டவர்களை, நொறுங்குண்ட இதயங்கள் நல்லா பாருங்க. இதுதானே எல்லா பிரசங்கன்னு சொல்றாங்க. உங்கள் நொறுங்குண்ட இதயத்தை கர்த்தர் பாப்பார், உங்கள் இருளை வெளிச்சத்தை கொண்டு வருவார். இனிமே அவங்க சொல்லி நீங்க கேட்க போறது இல்ல, நீங்க சொல்லி உலகம் கேட்க போகுது. ஒரு வாய்ஸ் வீடியோ போட்டு பேசுற காட்டிலும் இங்க இருக்கிற 236 பேரு நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இன்னும் 300 பேரு இருள்ல இருந்து விடுதலை ஆவாரு. இப்ப இந்த பிரசங்கியாரெல்லாம் நம்ம கூட்டிட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்கள் தான் பரலோகத்தின் குரல். சத்தமா சொல்லுங்க, பரலோகத்தின் குரல். You are the voice. சொல்லுங்க, I am the voice of heaven. I am the voice of the Lord. தேவ ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார்? தேவ ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார்? அப்படி இருந்தா கைகளை தட்டுங்க. ஓகே. கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை, இந்த வருஷம் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, அதை கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி வைத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு ஜெபம் தேவைப்படணும்னா தயவு செய்து எந்த ஊழியக்காரர்கிட்ட போய் தலையை காமிக்க மாட்டேன் என்கிற ஒரு 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 உறுதி எடுத்துக்கொள்ளுங்க. That you are not going to put your head to anybody, but your hand has the power to deliver somebody. Your hand has the power to deliver somebody. Come on, somebody. Somebody. You are already delivered. Believe that. இன்னைக்கு இயேசு உன் உள்ளத்தில் வந்தாரோ விடுதலை பெற்றாய் என்று பரிசுத்த ஆவி உன் உள்ளத்தில் வந்தாரோ நீ விடுதலை பெற்றால், அபிஷேகம் பெற்றாய். ஒரு மனிதனுக்கு தேவன் அபிஷேகம் கொடுக்கிறது இல்ல, ஒரு ஊழியக்காரனை உயர்த்தி அவன்தான் பெரியவன் என்று தேவ ராஜ்யம் என்றும் காமித்தது அல்ல. அவர் ஒருவரே பெரியவர். அவரை சுமந்த நாம் பெரியவர்கள்.
Now believe this year that the Spirit of the Lord, every time when you have a problem, go on your knees and say, the Spirit of the Lord is upon me. தேவ ஆவியானவர் மேல் இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். அது எப்படி? அப்படி தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இல்லை, உங்கள் உள்ளுக்கு இல்லைன்னு ஒரு சந்தேகம் இருந்தால் அப்போது ஊழியக்காரர்களை வந்து பாருங்கள். அவர்கள் ஜபித்து தேவ ஆவியானவர் அதிகமாய் நீங்கள் நிரம்பும்படிக்கு ஜபிப்பார்கள். So this year it's not going to be easy. I don't know what's going to happen to the next 2 buildings. I know zero about that. When people come, we have no space. This is like we are full. Christmas பார்த்து அங்கெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சு. Isn't that true? Because எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க பல காரியங்கள். But Christmas we have jam-packed until outside. Just imagine it becomes double. How many of you believe it will become double? If the Spirit of the Lord is upon you, தேவ ஆவியானவர் உங்கள் மேல் இருந்தால் நிச்சயம் இது டபுளாய் மாறுவதில் சந்தேகமே. அப்ப இந்த வருஷம் நம்ம 50 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலன்னா உண்மையிலே தேவ ஆவியானவர் உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். இனிமே உங்களை தான் நாங்க டீல் பண்ண போறோம். பாஸ்டர் ஒருத்தரே உங்களை விசிட் பண்ணி தலையில கை வச்சு ஒரு 1/2 கிலோ முடியாவது எடுத்துருவாரு. முடி வளரணுமா கொட்டணுமா? சொல்லுங்க. முடி வளர்றதோ இல்லையா, மூளை வளரணும்ல, நம்பணும்ல. இந்த கண்டவங்களே நம்புற வார்த்தையை விட்டுட்டு நீங்க நம்பியிருக்கிற தேவனையும் வசனத்தையும் நம்புங்க. விடுதலை உள்ள இது விடுதலையின் ஆண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, விடுதலையின் ஆண்டு. ஆக்சுவலி SOP பிரகாரம் 1 மீட்டர் தூரத்தில் இருக்கணும். இதுக்கெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்குங்க. நம்ம திருந்த மாட்டோம். கவர்மெண்ட் சொன்னா, கவர்மெண்ட் சொன்னா வந்துச்சு பரவாயில்ல, நம்ம இன்னும் கூட்டத்தை சேர்ப்போம், கர்த்தர் எல்லாத்தையும் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. I want you all to stand. ரொம்ப பேசணும், எந்திரிச்சு நில்லுங்க. I want to pray that the Spirit of God is going to visit every one of us. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லாம் ஆண்டவர்ட்ட முதல்ல சொல்லுங்க. கைகளை உயர்த்துங்க எல்லாம். Come on, let the musicians just give me some backup, please. அமர்ந்திருப்பே. நீங்க நம்ம ட்ரம்மர் எங்க அவரு உதச்சிங்க, அடுத்த வாரம் பார்த்து. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பே தோளினிலே, ஏசையா என் நேசரே,
நேசிக்கிறேன் ஆண்டவரே. Come on, தேவ அபிஷேகம், தேவ அக்கினி, தேவ வல்லமை உன் மேல் இறங்குவதாக. Let the spirit of the Lord, come on, let the spirit of the Lord, let the spirit of the Lord, let the spirit of the Lord, தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். That's a renewal of the spirit of the God. தேவ ஆவியானவர் உங்களை புதுப்பிக்கிறார். The spirit of the Lord. Come on, come on, come on, come on. எல்லாரும் அங்கே பாசே. கோரமாண்டா ரமகா ஷமாண்டா ரமகா சட்டமகா தேவாசே. Come on, let them be a countdown. Let them be a countdown. Let them be a countdown the spirit of the Lord. தேவ ஆவியானவர். Come on, தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர். தேவ ஆவியானவர். Come on, come on, come on. Push. Push in the spirit. Push in the spirit. Push in the spirit. Come on, come on. ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது போல ஆவியிலே, ஆவியிலே, ஆவியிலே. Come on, come on, come on. கைகள் தட்டி ஆவியிலே நிரம்புங்க. கைகள் தட்டி ஆவியிலே நிரம்புங்க. கைகள் தட்டி ஆவியிலே நிரம்புங்க. The spirit of the Lord is upon you. 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 Come on. Oh, come on. Oh, come on. விடுதலை, 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 விடுதலை. Hallelujah. Hallelujah. கற்பத்திலே விடுதலை, கற்பத்தின் கடியிலே விடுதலை, உங்களுடைய சரீரத்திலே விடுதலை, அற்புதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும். நினைக்காத அற்புதம், நினைக்காத அற்புதம். தேவ ஆவியானவர். Come on, come on, don't stop. Don't stop. Don't stop. Push. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல push. It's a delivery time. Delivery in the spirit. Come on, come on, come on. Come on. Push. Come on, let it come on. Give back to a new world. ஒரு புதிய அசைவை பெற்றெடுங்கள். தேவன் சொல்லுகிற வார்த்தை, இந்த புது அசைவை பெற்றெடுங்கள். Come on, give back to the new world. Come on, come on. அமர்ந்திருப்பே அருகினிலே சார்ந்திருப்பே தோளிலே.
தூக்கி போடுங்க. ஒரு புதிய விடியல், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருப்பதை உணருங்க. தேவன் எல்லா சரித்திரத்தையும் மாற்ற போகிறார். ஃபேமிலி ஹீலிங் சென்டரோட சரித்திரத்தையே மாற்ற போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். அபிஷேகமும் விடுதலையும் அநேக பேருக்கு கிடைக்க போகிறது. கமான் கமான், கைகளை தட்டி ஆவிலே நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஓரபாக்கா சமதரபரரபர தேவக்கா சமதரபரரபர தேவக்கா ஷரபாக்கா தபரரபர தேவக்கா வியாபாரபாக்கா யரபர. கமான் கமான் கமான். ஹalleluya ஹalleluya. கமான், கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. ஓரபாக்கா பர சமதரபரபர இகபர ஷதரபரரபரபகசி. So now you want me to pray for people after coming? Pray, one shot, pray. One shot prayer la, not individual la. One shot. I want you all to put your hand on your chest. Actually, I wanted to pray individually, and I put அதிகமாக. We don't want kalanga about, but in the masam, you make appointment with me, with pastors. I want to pray and prophesy over you individually. Is it okay? So appointment fix பண்ணிட்டு வாங்க இந்த மாசம். சிங்கப்பூர் போறவங்க சீக்கிரமா என்னை சந்திங்க இந்த வாரம். I will pray for you all and bless you and give you the word for this year. What God wants to speak to you individually. Because the crowd is big, we don't want any problem here. Is it okay? But I'm going to release now something. I want you to take it seriously. This year is not going to be an easy year for anybody. But when you and I obey God, it's going to be powerful. இந்த வருடம் ரொம்ப எளிமையான வருடம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் விடுதலையின் வருடம் என்று. எஸ், அநேகர் உங்கள் வாசல்ல வந்து நிற்பார்கள். That's why God is preparing you. நீங்க போய் பெரிய காரியம் செய்ய வேண்டாம். எவ்வளவோ தோல் யாராவது கை போட மாட்டாங்களா? எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல மாட்டாங்களா? எவ்வளோ நம்பி வீணா போயிட்டேனே, எவ்வளோ தெய்வங்களை நம்பி வீணா போயிட்டேனே, யாராவது எனக்கு ஒரு வழி காமிக்க மாட்டாங்களான்னு ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியில நிற்கிறாங்க. I can see. That's why this year word is deliverance. I want all of you, even from Singapore, from everywhere, come back strong. Come back strong, stronger than ever before. Don't come for me. Come for the place that God has appointed you. Pastor, அப்பாவுக்காக யாரும் வர வேணாம். We don't know what is tomorrow. But come, this is your family. Be strong in your family. Throw your past and establish yourself, because God wants to do great things in your life. Why you want to look for man? As I told you, no pastors are good in this face of this earth. எல்லாம் அங்க போனாலும் தான் தெரியும் மண்டபம். எம உத்தம எம பொய்யன் அங்க போனாதான் தெரியும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியாது. But you are truthful people. God can make you truthful and can make you righteous. So don't worry. I want you to put your hand here. And I want to release this to you. Father, who has anointed me and called me to serve you, to baptize thousands of people in my lifetime. And I believe that you'll give me grace to baptize another 1,000 people. Because yesterday I was alone, but today I have an army. Yesterday when you called me alone. But today you gave me a multitude of people who believe in your call. நீ அழைத்த கூட்டம் இங்க இருக்கிறது. அன்று தனிமையிலே போராடினேன். இன்று எனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேனையை கொடுத்திருக்கிறேன்.
நாங்கள் தேவ ஆவியிலே நிரப்பப்பட்டு, தேவ வல்லமையிலே நிரப்பப்பட்டு, தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க இவர்களை நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். I release the spirit of God of deliverance. Of deliverance. Wherever my people go, people will be delivered. Wherever my people touch, it will be transformed. Wherever my people go, every work and business will multiply abundantly. Their hand will be a blessing hand. அவருடைய கரங்கள் அநேகரை தொடுவார்கள். நேற்றிருந்த வாழ்க்கை மாறினது. இன்னையிலிருந்து புதிய எக்ஸ்பெக்டேஷன், நியூ லைஃப், நியூ டர்ன், நியூ கமிட்மெண்ட், நியூ அனாயிண்டிங், நியூ பவர் டு செட் தி கேப்டிவ்ஸ் free. I release upon my people a blessing that they will shine. That they will shine. Tell me that you will shine. நாங்கள் பிரகாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே சொல்லுங்க. Father, I release now. I release your spirit. I release your anointing. I release your power. I release prosperity. I release joy. I release health. கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். Hallelujah. I don't know why God is saying that. கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். Family Healing Center கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படும். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். எத்தனை பேர் you feel renewed in your spirit? I want to see your hand. You feel your spirit is renewed. Come on, can I see your hand? It's even over. சொல்லுங்க, முடிச்சிடு. நேத்துள்ளது முடிச்சிச்சு. Today you are walking with your new revelation. You are no more the same. You are anointed. You are the spirit of God. கர்த்தர் ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். Hallelujah. எக்காலத்தும் கர்த்தரே சுவை எந்த துணையாயே திருவே.